நபராக அண்ணாமலை சீமானுடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுதல சார். அண்ணாமலை சீமானுடைய கட்சியில் இணைவாரா அப்படின்றது உங்க கேள்வியானால் அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் தேசிய அளவில் பாஜகவிற்கும் சீமானுக்கும் கூட ஒரு புரிதல் வரலாம். கூட்டணி வேற, புரிதல் வேற. அண்ணாமலையின் மூலம் வரலாம் சொல்லுவாங்க. அண்ணாமலையின் மூலம் வரலாம். இப்ப இவர் சட்டமன்றத்தில் நுழைகிறாரு. சீமான் அவர்களும் ஏதோ ஒரு சிலரும் அதற்கான வெற்றி வாய்ப்புகள் இருப்பதா தெரிகிறது. சரி, இப்ப நீங்க சொல்வது போல வெற்றி வாய்ப்புகள் சீமான் நின்று ஜெயித்தாலும் அண்ணாமலை ஒரு தொகுதியில் நின்று ஜெயித்தாலும் இருவரும் சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது மக்கள் பிரச்சனைகளை பிரதானமாக கொண்டு வருவதற்கு நிறைய அந்த பிரச்சனைகளில் பேசும்போது ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு இணைந்து பேசுகிறார்கள் என்றால் அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தை ஆதரவாக பேசினது பாத்தீங்கன்னா சீமானை அவ்வளோ லேசா எடை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு வலிமையான சக்தி அப்படின்றாரு. அப்ப அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இந்த தேர்தலில் இருக்குன்றத அண்ணாமலை வெளிப்படையாக மாற்று கட்சியிலிருந்து உடைத்து பேசுகிறார் இல்லையா? உண்மை. அது பேசுவதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் தமிழ்நாட்டில் பேசும் பல அரசியல் தலைவர்களில், ஆளுமைகளில் மக்களுக்கு புரியும் வகையில் கொண்டு செல்லக்கூடிய மிகச்சில தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். அதிலே முன்னிலையில் இருப்பவர் சீமான். சில பேர் இப்ப என்ன கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன பாஜக சங்கி RSS காரன். RSS ஆபீஸ் வாசப்படி கூட நான் முடிச்சது இல்லை. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சீமான் ஆதரவு கொடுத்திருக்கிறார். அவர் தமிழ் தேசிய இனத்தின் மகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவர் தன் பக்கம் தன்னுடைய பிள்ளை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை அடையாளம் காட்டியிருக்கிறார். கொள்கை, கோட்பாடு எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலைக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தமிழ் தேசிய இனத்தின் மகன் என்ற வார்த்தைக்கும் துணை நிற்போம் என்ற வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இருக்கு? அதாவது இருவரும் இணைய போகிறார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார். அதாவது நீங்க அண்ணாமலை அவர்கள் தமிழக அண்ணாமலை அவர்களும் சீமானை பாராட்டி பேசி இருக்கிறார். ஆமா சார், சில நாட்களுக்கு முன்னால. ஆமா, அதாவது அவருடைய தமிழ் தேசியத்தை பாராட்டி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். இவரும் இப்போ பதிலுக்கு அல்லது யதார்த்தமாக சீமான் அவர்களும் அவரை அண்ணாமலையை தமிழ் தேசிய அதோடன் தொடர்பு படுத்தி பாராட்டி பேசியிருக்கிறார். இப்படி பேசியிருப்பதனால உடனே சொல்லிடுறான் சீமான் அண்ணாமலையுடன் தேர்தலில் கூட்டணி அப்படின்னு பாஜக கூட்டணி. பாஜக என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதில் எடப்பாடி தலைமையிலான ஒன்று இருக்கு. கண்டிப்பா சார். இதை நம்ம தேர்தல் அரசியலோடு போட்டு குழப்பிக் கொள்வதில் அர்த்தமில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது கொள்கை ரீதியில் சீமான் பாஜக சப்போர்ட் பண்ணி ஏதோ அந்த கூட்டணியில் போய் இணைஞ்சிருவார் கடைசி நிமிஷத்தில். நாம் தமிழர் கட்சி எடப்பாடி அதிமுக தலைமையிலான ஒரு அணியில் போய் இணைஞ்சிட போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிற என்னுடைய கருத்து சொல்ல முடியும். அதே சமயம் இது ஏன் வருது அப்படின்னு சொன்னால், முதல்ல தமிழ்நாட்டில் பாஜக ரொம்ப வருஷமாக இருக்கு. பல தலைவர்கள் இருந்திருக்கிறார். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாரும் தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் இருந்தவங்க யாரும் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக உத்தரப்பிரதேசத்துலேருந்தோ மகாராஷ்டிராவிலேருந்தோ கொண்டு போடலை. இங்கே தான், இங்கே உள்ளவங்க தான். ஆனால் அதை தாண்டி தமிழ்நாடு பாஜகவிற்கு ஒரு இந்திக்காரன் கட்சி, வடநாட்டு கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. சில சமயங்களில் இந்த பிம்பம் உருவாக்கப்பட்ட பிம்பங்களாக இருக்கும், உருவான பிம்பங்களாக இருக்காது. வேண்டுமென்றே யாரோ திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு, உண்மையை சொல்லப்போனால் திராவிடம் என்ற பெயரில் பாஜகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்ட பிம்பம் என்று தான் சொல்லணும். நான் சொல்றது பாஜக வடநாட்டு கட்சி இல்லைன்னு சொல்லலை. வாஜ்பாய், அத்வானி வடநாட்டுக்காரர். நம்ம இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தினா, மகாத்மா காந்தி தமிழரா? குஜராத்துக்காரர். ஆனால் தேசியம்னு வரும்பொழுது
எல்லா மாநிலம், எல்லா மொழி பேசுபவர்கள், எல்லா இனம் அப்படி நம்ம வந்து போகிறது தான் வந்து அதுதான் தேசியம். இப்போ வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால், ஏன் அண்ணாமலை அப்படிங்கிற கொஸ்டின் வர, இதுக்கு முன்னால் இருந்த பாஜக தலைவர்களை விட தமிழ்நாட்டு மக்களை, வாக்காளர்களை, மக்களை பொதுவாக அதிகமாக ஈர்த்தவர் தன்னுடைய ஆளுமையால், தலைமை பண்புகளால், பேச்சு திறனால், எதிர்க்கணைகளை தொடுப்பதினால், விமர்சனங்களை வந்து எப்படி எடுத்து வைக்கிறார் வாதங்களை, அதே மாதிரி அவருடைய இந்த மீடியாவை ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளவு லாவகமாக, அதே சமயத்தில் வந்து எதிர்ப்பக்கம் அம்பு விட்டா கூட அதுலேயும் வந்து ஒரு நாகரிகம், பண்பு, இது ரெண்டும் இதெல்லாம் பார்க்கும்போது சீமானிடமும் அண்ணாமலையிடமும் சில ஒற்றுமைகள் தெரிகின்றன. கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யணும், அழுத்தமாக விமர்சனம் செய்யணும், கேள்வி தைரியமாக கேட்க வேண்டும், விளைவுகளை பற்றி கவலைப்படக்கூடாது. விளைவுகள் நம்ம சொல்கிறது, இப்போ நம்மளே பேசுகிறோம், அப்படி பேசுனா அப்படி அவங்க ஆளுங்கட்சி இப்படி நினைப்பாங்களோ அப்படிலாம் பார்த்து நம்ம யோசனை பண்ண ஆரம்பிச்சோன்னா எதுவுமே பேச முடியாது. அந்த வகையில் விளைவுகளை பற்றி யோசனை பண்ணாமல் இருந்தது, கவலைப்படாமல் சொல்கிறது வந்து விளைவுகள் இப்படி தான் இருக்கும்னு தெரிந்தும் தைரியமாக பேசக்கூடிய அந்த துணிச்சலுக்காக சொல்கிறோம். துணிச்சல், திறமை, ஆளுமை, அந்த கையாளும் மீடியாவையோ மக்களிடம் செல்லும்போது அந்த தொடர்பு, அந்த லாவகம், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட பல ஒற்றுமைகள் இருக்கு. வேற்றுமைகள் சிலது இருக்கலாம், அது வந்து எப்படி 2 பேர் வந்து 100% ஒரே கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஒரு கட்சிக்குள்ளேயே கூட வந்து 2 பேருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இவர்களுக்கு இருக்கு. மக்களுக்கும் இவர்கள் 2 பேரிடமுமே வந்து ஒரு வித ஈர்ப்பு இருக்கிறது. குறிப்பா இளைஞர்களினுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கு. அந்த ஈர்ப்பு இல்லாமலா சீமான் வந்து 10 வருஷமா வந்து தனியா நின்று கட்சி நடத்துறாரு? கண்டிப்பா சார். அந்த ஈர்ப்பு இல்லைன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் மாதிரி காணாமல் போயிருப்பார்ல. நிச்சயமா. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஆரம்பித்த மக்கள் நீதி மையம் என்னாச்சு? அது போன்ற பல கட்சிகள் காணாமல் போயிருக்கின்றன. அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு இதில் வந்து அவரால் காலூன்றி நிற்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அந்த ஆளுமை தான். அதான் திரும்பியும் சொல்கிறேன், கருத்தியலில் வந்து வேற்றுமைகள் என்பது சீமானுக்கும் அண்ணாமலைக்குமோ, சீமானுக்கும் வேறு தலைவர்களுக்குமோ இல்லை, நானே ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் எனக்கும் என்னுடைய கருத்தியல்லையும் சீமானுடைய கருத்தியல்லையும் கூட சில வேற்றுமைகள், வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். சீமான் செய்யும் எல்லா 100% எல்லாமே சரி என்று நான் சொல்வதானால் அது நான் வந்து சீமான் கருத்தியலை தான் ஆதரிப்பதாக அர்த்தமே தவிர எனக்கென்று ஒரு கருத்தியல் இல்லாமல் போகலாம். கண்டிப்பா. இது வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு மீடியாக்கே இதுதான் போது அவங்க இருவருமே அரசியல் தலைவர்கள். அந்த வகையில் சீமானும் அண்ணாமலையும் என்ன முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பண்பு, நாகரிகம், விவரம் அறிந்து பேசுது. நம்ம மற்ற யாரையும் பேர் சொல்லலை, பிளாஸ்ட் என்ன தொட்டுப்பார் இப்படியெல்லாம் அந்த டயலாக், பஞ்சு டயலாக் பேசுறது இல்லை. சீமானும் பேசுறது இல்லை, அப்படி பஞ்சு டயலாக் மட்டும் பேசுவதில்லை. சீமான் பேசும்போது அவரும் சில சமயங்களில் வந்து ஆக்ரோஷமாக குரல் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது மட்டுமே இல்லை, பல விவரங்களையும் விமர்சனங்களையும் எடுத்து மற்றவர்கள் சொல்லாத தகவல்கள், விமர்சனங்களெல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டு அந்த சமயத்தில் எந்த சமயத்தில் வந்து அதை வந்து, அதாவது ஒரு பேச்சு போட்டி, மக்கள் தலைவர் மேடையில் பேசுகிறார். நான்லாம் உடனே என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக நான் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. நான் என்னுடைய லெவலில், அந்த லெவலில் வந்து மேடையில் நான் கிட்டத்தட்ட 2ஆம் கிளாஸ்லேருந்து மேடை பேச்சாளர். பேசும்போது அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து ஒரே கருத்தை இவர் பேசும்பொழுது அது எடுபடாது, ஒருவர் பேசினால் எடுபடும் அதே கருத்து. அந்த ஏற்ற இறக்கங்கள், அந்த எதிரே இருக்கும் மக்களோடு நம்ம தொடர்பு படுத்தி கொண்டு பேசுவது, இதுதான் ஒரு பேச்சின் வெற்றி. கண்டிப்பா சார். இது ஒரு பேச்சாளனுக்கு பொருந்தும் என்றால்
ஒரு அரசியல் தலைவருக்கு நிச்சயமாக பொருந்த வேண்டும். ஆமா. அந்த வகையில் அண்ணாமலை ஒரு சிறந்த பேச்சாளர், அதுலேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு, மக்களுக்கு பிடித்த வரையில் ஈர்க்கும் வகை. இதெல்லாம் தாண்டி அரசியலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு பொது இலக்கு இருக்கு. என்ன? இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்களுடைய ஆட்சி சரியில்லை, நிறைய தவறுகள் நடக்கின்றன, மக்கள் அதிருப்தி அடைந்து இருக்கிறார்கள், விமர்சனங்கள் அதிகமாக இருக்கின்றன, இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். ஒன்று அவங்க திருத்திக்கணும். அது 70 ஆண்டுகளாக திருந்தாதவர்கள் இனி திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அரசியலில் யாருக்குமே இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் அப்படித்தான் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதுதான். நாளுக்கு நாள் அவர்கள் இன்னும் மோசமாக போய் கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த திருந்தாத உள்ளங்கள் இருந்த என்ன லாபம்னு பாட்டு எழுதினார் சினிமாவில், எம்ஜிஆர் படத்தில் வரும். அந்த மாதிரி இவங்க திருந்துவாங்கன்றது நம்பிக்கை யாருக்குமே இல்லை. அப்போ இனிமேல் ஒரே வழி அவங்க வருந்து வைக்க வேண்டியது தான். வருந்து வைக்கிறது எப்படி? ஆட்சியிலிருந்து அகற்றுவது. அவர்களே அகற்ற வேண்டும் என்று வன்மமாக நான் சொல்லவில்லை. எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யும் ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும். கண்டிப்பா. அந்த வகையில் பொது இலக்கு திமுக ஆட்சியை மீண்டும் வரவிடாமல் செய்வது என்பதிலும் அந்த புள்ளியிலும் சீமானும் இணைகிறார், அண்ணாமலையும் இணைகிறார். அப்படி பார்த்தால் அப்ப அண்ணாமலை அவர்கள் சீமானுடைய தமிழ் தேசிய அரசியலை ஒரு வகையில் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார், அப்படி பார்க்கலாமா சார் இதை? ஆமாங்க. அதாவது இப்போ அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களெல்லாம் சில பேர் நம்ம மற்ற தலைவர்கள் சொல்ல தமிழில் பேசுவதோ தமிழ் சம்பந்தமான விஷயங்களோ இதிலெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான தமிழ் வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறார். அப்போது இதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியலையா அப்படின்னு நான் அப்படி சொல்லலை. அப்படி ஒரு தவறான அர்த்தம் கொள்ள வேண்டாம். இதுக்கு முன்னால் பாஜக இருந்த தலைவர்களும் சிறப்பாக செயல்பட்டார்கள். அவரவருக்குன்னு ஒரு ப்ரொஃபைல், ஒரு ஸ்டைல் இருந்தது. ஆனால் அண்ணாமலையுடைய ஸ்டைல் மக்களை அதிகமாக ஈர்க்கிறது. இவ்வளோதான் நம்ம சொல்லுது பாஜகவில். அதே மாதிரி சீமானின் ஸ்டைல் பல மக்களை ஈர்க்கிறது. 2 பேருக்கும் கருத்தியலில் எனக்கு தமிழும் முக்கியம், தேசியமும் முக்கியம். தேசிய கட்சியில் தான் இருக்கிறாரு அண்ணாமலை. இந்தியாவின் மிகப்பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய பாஜகவில் தான் இருக்கிறார். மாநில தலைவராக இருந்தார். இப்போ அது மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்பட்ட பிறகு கூட இல்லை அவர் என்னமோ அப்படி போயிடுவார் இப்படி போயிடுவாரெலாம் நடுவில் கட்சி தொடங்க போகிறாரெலாம் செய்திகள் வந்தது. அதெல்லாம் இல்லை. இப்போ அவருக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுக்கப்பட போவதாக, அதாவது தேசிய அளவில், அதாவது தென்னிந்தியாவில் உள்ள எல்லா, இப்போ 3 மாநிலங்களில் தேர்தல் வருது. தமிழ்நாடு, கேரளா, புதுவை மாநிலங்கள்லாம் அந்த பகுதிகளில் 3த்துக்கும் பொதுவான ஒரு தேர்தல் பொறுப்பாளராக அவரை நியமிப்பதாக சில தகவல்கள் வருகின்றன, இன்னும் உறுதிப்படுத்தப்படுறது. அது மட்டும் இல்லாமல் அவரும் இந்த தடவை நிச்சயமாக ஏதோ ஒரு கொங்கு பகுதியில், அது கோவையிலோ இல்லை வேறு எங்கேயாவதோ ஒரு இடத்துல அவர் எம்எல்ஏ பதவிக்கு, சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு வேட்பாளராக நிற்பார். இப்படி வரும்போது நம்ம அது என்ன பார்க்குறோன்னா, அது மாதிரி வரும்பொழுது கூட்டணி நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்குமோ இல்லை பாஜக அங்கமாக உள்ள அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் அதோட சீமான் கூட்டணி சேருவார் என்று நான் சொல்லவில்லை, எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கூட்டணி வேறு, புரிதல் என்பது வேறு. கண்டிப்பா சார். இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு நபராக அண்ணாமலை சீமானுடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுதல சார். அண்ணாமலை சீமானுடைய கட்சியில் இணைவாரா அப்படின்றது உங்க கேள்வியானால், அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் நிச்சயமாக இருக்காது என்பதாக இருக்கும். ஆனா ஆதரவு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சீமான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரோ, அந்த இடத்தில் 2ஆம் இடத்தில் அல்லது அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பதற்கோ வருவதற்கோ அண்ணாமலை எப்படி ஒப்புக்கொள்வார்? அவருக்கென்று ஒரு ஆளுமை இருக்கு. கண்டிப்பா அவர் சீமானுக்கு நம்பர் 2ஆவோ நம்பர் 3ஆவோ இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய கருத்து. அப்படி அவர்கள் அந்த முறையில் அவர்கள் கருத்தியல் ஒற்றுமையில் பேசுகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒருத்தர் அவர் நல்ல காரியம் பண்றாரு,
நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒருத்தரை பாராட்டும் பொழுது அவர்களிடையே ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கிறது என்பது மறுக்க முடியாது. கண்டிப்பா. அந்த வகையில் அவங்களுக்குள்ள இருக்கு. நீங்க இதை ரொம்ப விரிவுபடுத்தி தேர்தல் அரசியலை தான் முதல்ல தேர்தல் அரசியல்னு வரும்போது நான் சொன்னேன், கூட்டணியில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துடாது, இவர் தனியாக தான் நிற்கிறேன். ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு கால் அண்ணாமலை நிற்கக்கூடிய தொகுதியில் நாம் தமிழர் தன்னுடைய வேட்பாளரை விலக்கி கொள்ளலாம். விலக்கி கொள்ளுவாங்கன்னு நான் கட்டாயமாக சொல்லலை. அதாவது ஒரு 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 ரொம்ப எக்ஸ்ட்ரா நீட்டித்து பார்த்தால் இவ்வளோதான் நடக்கும். அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து நம்பர் 2 ஆகிடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்லை அண்ணாமலை வந்தோடனே நாம் தமிழர் கட்சியோட தலைமையை அண்ணாமலைகிட்ட கொடுத்துட்டு சீமான் நம்பர் 2 ஆகிடுவார். இது ரெண்டுமே அபத்தமாக இருக்கும். நம்ம அப்படி ஒரு அந்த கருத்தியல் நம்ம பேசினாலே அது சரியாக இருக்காது. கண்டிப்பாக சார். இருந்தாலும் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் இப்போ அண்ணாமலை சீமானுக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீமானின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு அது ஓட்டுகளாக மாற வாய்ப்பு. அந்த நல்ல உறவு ஆங்காங்கே நிற்கும் தொகுதிகளை பொறுத்து. ஏன்னா எல்லா கட்சியிலையுமே இந்த உள்கட்சி இப்போ பாஜக சில இடங்களில் இருக்கும், அதிமுக சில இடங்களில் இருக்கும். அந்த கூட்டணியில் வேறு சில கட்சிகளும் இப்போ இணைந்திருக்கின்றன. ஏதோ ஒரு வகையில் அந்த அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர், காரணம் சாதியாக இருக்கலாம், இல்லை கருத்தாக இருக்கலாம், இல்லை அந்த வேட்பாளராக இருக்கலாம். அந்த தொகுதியில் அந்த வேட்பாளரை பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். அதுக்கு காரணம் 1000 இருக்கலாம். அப்படி வரக்கூடிய சிலர் என்ன செய்யலாம், இல்லை இதெல்லாம் தாண்டி இப்படி பாருங்க, ரொம்ப பரந்த மனப்பான்மையோட பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் சாராத வாக்காளர்கள்னு ஒரு முக்கியமான ஒரு குரூப் இருக்காங்கல்ல. கண்டிப்பா சார். உண்மையை சொல்ல போனால் அவங்க தானே முடிவையே முடிவு செய்கிறாங்க. இறுதி தீர்ப்பை முடிவு செய்வது யார் என்றால் எந்த கட்சியும் சாராமல் இருப்பவர்கள் எந்த பக்கம் இந்த முறை ஓட்டளிக்கிறார்கள் என்பதுதான் ஒரு தேர்தலின் முடிவை தலைவிதியை நிர்ணயிக்கிறது. நீங்கள் சொல்கிற விதத்தில் அப்படி இருக்கக்கூடிய, அதாவது கட்சி சாரா வாக்கு வங்கி இருக்கு பாருங்க, அந்த வாக்கு வங்கி எங்கெல்லாம் அண்ணாமலை தொடர்பான பாஜக நிற்கிறதோ அவர்களுக்கும், இல்லை வேறு காரணங்களுக்காக சில இடங்களில் பிடித்த அது அதிமுகவுக்கோ இல்லை விஜய்க்கோ கூட நம்ம யாருக்குமே எதிரி இல்லை. அப்படி போடும்பொழுது அண்ணாமலைக்கும் இவருக்கும் உள்ள புரிதலை புரிந்து கொண்டு அந்த பொது வாக்காளர்களில் ஒரு சிலர் சீமான் பக்கம் வாக்களிப்பதற்கான ஒரு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு ஒரு X%னா அந்த பர்சன்டேஜ், அதனால நம்ம அந்த பர்சன்டேஜ் இன்னொரு 10% அண்ணாமலையால் இன்க்ரீஸ் ஆகிடும்லாம் சொன்னால் அது மிகைப்படுத்தல். நான் சொல்லுது 1% 2%. ஏன்னா என்ன சார் 1% 2% இது போய் ஒரு பெரிய விஷயமா பேசலாமா? எடுத்து பாருங்க, 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கிட்டத்தட்ட 84 தொகுதிகளில் 2021 திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. அதிமுகவை விடவோ அவர்களை எதிர்த்து எந்த எதிர்கட்சி, ஒரு சில இடங்களில் நாம் தமிழர் கட்சி, ஒரு சில இடங்களில் அதிமுக, அப்புறம் எதிர்கட்சி, அவங்களுக்கு 2ஆவதாக வந்த வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 29 தொகுதியிலேயே என்னமோ 1000 வாக்குகள் தான், ரொம்ப குறைந்த சதவீதம் தான். 84 வாக்குகள், 84 தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்குள்ள ஏறத்தாழ 100 தொகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா 25000 வாக்குகளுக்குள்ள. இப்படி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாலும் வெற்றி தான், நம்ம அதை மறுக்கல. அதே சமயம் இந்த 1% 2%லாம் எதுக்கு சார் அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சில பேர் ரொம்ப அதை புறந்தள்ளி விட்டு போவார்கள். ஆனால் அந்த 1% 2% தான் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கிறது. கண்டிப்பா. அந்த வகையில் இது சீமானுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். கண்டிப்பா சார். அதே சமயத்தில் அண்ணாமலை என்ற ஆளுமைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணமாக
அண்ணாமலை நிற்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் அண்ணாமலைக்கு அந்த பொதுவானவர்கள் வாக்களிக்கும் பொழுது அண்ணாமலை தொடர்பில்லாத அல்லது பாஜக தொடர்பில்லாத இல்லை விருப்பம் இல்லாத வேற ஒரு வேட்பாளர் நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரிப்பது என்று அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நினைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. கண்டிப்பா இதை தாண்டி நீங்கள் தேர்தல் அரசியலை தாண்டி நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக பார்த்தால் நம்ம 2026 தான் பார்த்துட்டு இருக்கோம். பாஜக என்ற தேசிய கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அவங்க வந்து நிச்சயமாக ஆட்சி அமைக்க போகிறதில்லை தனிப்பட்டு 2026. ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய அதிமுக தலைமையில் தான் அவங்க இருக்காங்க அந்த கூட்டணியில். அப்போ நிச்சயமாக தனித்து பாஜக வந்து நின்று ஆட்சியை பிடிக்கும் என்ற அளவில் தமிழ்நாட்டில் இப்பொழுது பாஜகவின் நிலைமை இல்லை. இது வேற, சட்டமன்றம் வேற, பாராளுமன்றம் வேற. அந்த தேர்தலுடைய அந்த களமே வித்தியாசமாக இருக்கும். 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அண்ணாமலை பாஜகவில் ஏதோ ஒரு இப்போ தென்னிந்திய அந்த 3 தென்னிந்திய அந்த தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார், வேட்பாளராகவும் இருக்கிறார், எம்எல்ஏவாக வரலாம். இதெல்லாம் தாண்டி 2029 வரும்போது அப்பொழுது தேசிய அளவில் பாஜகவிற்கும் சீமானுக்கும் கூட ஒரு புரிதல் வரலாம். கூட்டணி வரும் நான் சொல்லல, புரிதல். கூட்டணி வேற, புரிதல் வேற. அண்ணாமலையின் மூலம் வரலாம் சொல்ல வரீங்க? அண்ணாமலையின் மூலம் வரலாம், அதுதான் கரெக்டாக சொல்றீங்க. அண்ணாமலையின் மூலம் வரலாம். அது அப்படி வந்தா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இவர் சட்டமன்றத்தில் நுழைகிறாரு, சீமான் அவர்களும் ஏதோ ஒரு சிலரும் அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருப்பதா தெரிகிறது, வரலாம். சரி, இப்போ நீங்க சொல்வது போல வெற்றி வாய்ப்புகள் சீமான் நின்று ஜெயித்தாலும் அண்ணாமலை ஒரு தொகுதியில் நின்று ஜெயித்தாலும் இருவரும் சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது மக்கள் பிரச்சனைகளை பிரதானமாக கொண்டு வருவதற்கு நிறைய அந்த பிரச்சனைகளில் பேசும்போது ஒருவருக்கு ஒருவர் புரிதலோடு வந்து இணைந்து பேசுகிறார்கள் என்றால் அங்கே எதிரிலே ஆட்சியில் இருப்பது எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை கொண்டு செல்வது, அதாவது எதிர்கட்சினா எதிர்த்து தான் பேசணும் அப்படிங்கிற அந்த அரசியலில் நான் பேசலை. கண்டிப்பா மக்கள் பிரச்சனைகளை அலச வேண்டும், அவர்களுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு சட்டமன்ற பிரதிநிதிகள் உதவியாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே தேர்தலுங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கு காரணமே இதுதான். ஆனால் அதிலிருந்து நம்ம ரொம்ப விலகி வந்துட்டோம். நம்ம அரசியல் களம், யதார்த்த களம் வந்து ரொம்ப விலகி வந்துருச்சு. அவர் வந்து யானை கருப்புன்னு ஆளுங்கட்சி சொன்னால் யானை வெள்ளைன்னு இவங்க வந்து சொல்லணும், காக்கா கருப்புன்னு அவங்க சொன்னால் இவங்க வெள்ளைன்னு சொல்லணும். அவங்க திருப்பியும் ஆட்சிக்கு வரும்போது காக்கா வெள்ளைன்னு சொல்லும்போது இல்லை கருப்புன்னு இவங்க சொல்லணும். நம்ம அரசியல் களம் இப்படி பாழ்பட்டு போய்விட்டது, நான் பொதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்கான ஒரு அரசியல், மக்களுக்கு ஆதரவான பயன்படக்கூடிய அரசியல் ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, கண்டிப்பா இப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதுதான் வந்து உண்மையிலேயே தேர்தல் அரசியலுக்கு ஒரு வெற்றியாக இருக்கும். நான் அது எந்த கட்சிக்கு வெற்றியாக இருக்கும் சொல்ல, தேர்தல் அரசியலுக்கு வெற்றியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு இணைந்து செயல்படக்கூடிய, புரிதலுடன் செயல்படக்கூடிய, மக்கள் அரசியலை நோக்கி இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நான் சொல்ற காக்கா வெள்ளை கருப்பு இந்த அரசியலை தாண்டி கால ஸ்பேடு என்று சொல்வார்கள். காக்கா கருப்புன்னா கருப்பு தான். வெள்ளை காக்கா மல்லாக்க பிறந்துச்சுன்னு சொன்னோன்னா ஐயா அது வெள்ளை காக்கா இல்லையா, காக்காக்கி உடலில் ஏதோ ஒரு நோய், அதனால் அதுக்கு நிறம் மங்கி போய்விட்டது. நம்ம யதார்த்தத்து அந்த மாதிரி உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சட்டமன்றமோ இல்லை தேர்தல் களமோ அரசியல் களமோ அப்படி வரும்பொழுது அதற்கு இந்த புரிதல் ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். கண்டிப்பா எதிர்காலத்தில் அரசியல் எப்படி வர வேண்டும், இப்பொழுது உள்ளது போல அமையக்கூடாது. அதுவும் இப்படி அமைந்தால் அது ஒரு நல்ல அரசியலாகவே மாறிதான் சொல்றேன். இப்ப இருக்கா மாதிரி ஒரு பாழ்பட்ட அரசியல் களமாக இருக்கக்கூடாது. ஏன் பாழ்பட்டன்னு சொல்றேன், நான் சொல்ற மாதிரி தான். அவங்க இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணாலும் இவங்க எதிர்ப்பாங்க. இப்போ இவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை இவங்க செய்வாங்க, அதை அவங்க எதிர்ப்பாங்க.
அப்போ அங்கே வந்து கொள்கை கருத்தியலுக்கு வேலையே இல்லை. கண்டிப்பா. அது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல். சீமான் கூட அடிக்கடி சொல்றாரு, இது தேர்தல் அரசியல், இது மக்கள் அரசியல், இது தேர்தல் அரசியல், இது மக்கள் அரசியல். நான் சொல்வது இப்பொழுது நடைபெறுவது தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல், சந்தேகமே இல்லை. இதை தாண்டி அந்த மக்கள் அரசியல் ஒன்று வரணும் அப்படின்னு சொல்றார் இல்லையா சீமான். அந்த மக்கள் அரசியல் வருவதற்கு இந்த அண்ணாமலை சீமான் புரிதல், இதை நான் கூட்டணின்னு கூட சொல்லலை, புரிதல் இல்லை, பரஸ்பர ஆதரவு, இந்த மக்கள் அரசியலை நோக்கி இந்த தேர்தல் அரசியலிலிருந்து விலகி அரசியல் களம் வந்து மாறுபடுவதற்கு இல்லை அதை நோக்கி திரும்புவதற்கு இது ஒரு நல்ல திருப்பு முனை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், ஒருவேளை சீமான் அவர்கள் இந்த மாதிரி வருங்கால அரசியல் நல்ல அரசியலாக மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு வலிமையான ஒரு ஆதரவு குரலை வைத்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. தப்பில்லை. இப்போ அதாவது நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இதை உடனே அந்த கட்சிகளுடன் சம்மந்தப்படுத்தி பார்க்காமல் கருத்தியல் ரீதியாக இப்போ இன்னைக்கே வந்து இன்றைக்கு ஆளும் திமுக அரசு முதல்வராக இருக்கும்பொழுது 2010 என்று நினைக்கிறேன், அவர் ஐயா கருணாநிதி அவர்கள் மேடையில் இருக்கிறார் முதல்வராக. அதே மேடையில் துணை முதல்வராக இன்றைய முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். அது ஒரு நாடக விழா. நான் நாடகத்துறையை சேர்ந்தவன், பத்திரிகை துறை எல்லாம் இருக்கிறதுனால என்னையும் ஒரு விருந்தினராக இருக்கிறார்கள். ஒரு பிரபல துணி வணிக நிறுவனர், ஒரு புகழ்பெற்றவர், பிரபலமானவர், அவரும் மேடையில் இருக்கார். அப்போ பேசும்போது நான் பேசினேன், கலைஞர் ஐயா மேடையில் இருக்கார். நான் பத்திரிகை ஆரம்பித்தது 2008. அப்போது திமுக அரசு, ஐயா கருணாநிதி முதல்வர் பல விஷயங்களில் திமுகவை விமர்சனம் செய்து திமுகவுடைய செயல்பாடுகளை விமர்சனம், ஒரு ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது தான். ஏன்னா மீடியா என்பது அது ஒரு எதிர்கட்சி. கண்டிப்பா. தேர்தலில் நிற்காத எதிர்கட்சி மீடியா. நான் இன்றைய மீடியாவை சொல்லலை, இன்னைக்கு மீடியா வேற மாதிரி இருக்கு. பட் நான் பொதுவாக மீடியா என்ற ஒரு நல்ல மீடியாவை சொல்கிறேன். ஆர்எஸ்பி மீடியாவை பற்றி நான் பேசலை. அப்படி அந்த மீடியா என்பது ஒரு எதிர்கட்சிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும். கட்சி சாராத மக்கள் சார்பாக இருக்கணும். அவங்க கட்சி சாரக்கூடாது, மக்களை சார வேண்டும். அதுதான் உண்மையான மீடியா, நேர்மையான மீடியா. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சில விமர்சனங்களை வைக்கும்போது எல்லாரும் ஆவலோடு இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நலம் விரும்பிகள், திமுகவினர், அந்த நாடக உலகம் சம்மந்தப்பட்டு இது தமிழக அரசியல் பத்திரிகையில் வாங்குன்னு வாங்குறவர் ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஐயாவுக்கு முன்னால், முதல்வருக்கு முன்னால், துணை முதல்வருக்கு முன்னால் நான் பேச வேண்டும். அப்படித்தானே அது அந்த வரிசையில் வரும். இறுதியாக பேசுபவர் முதல்வராக தான். என்ன பேசுவது? எனக்குமே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். நம்ம ஏதாவது ஒரு விமர்சனமாக பேசினால், நம்ம யார் அழைத்தார்களோ அந்த நாடக விழாவிற்கு அவருக்கு ஒரு சங்கடம். ஆமா, சிக்கலும் கூட. சிக்கலும். நம்ம வாழ்த்தி பேசினா நம்மள எல்லாரும் என்ன கேட்பான், உடனே இது சொம்புன்னுவான். இப்போ ஏதோ பொட்டின்னு இப்பெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அது மாதிரி அப்போவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, மாறிட்டாருன்னு. ஏதோ ஐஸ் வைக்கிறாரு, நான் ஏதோ பதவி கேட்குறேன், இப்படியெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு யூகங்கள், சந்தேகங்கள். அப்போது ரொம்ப யோசனை பண்ணி நான் மைக்கு பிடிச்ச போது எல்லாரையும் விட நான் பேசுகிறத ஆவலாக எதிர்பார்க்குறேன். இவர் வந்து இந்த ஆட்சியை என்ன பண்ண போகிறாரு, இங்கே மேடையிலே விமர்சனம் பண்ணுவாரா? இப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்பொழுது நடைபெறும் ஆட்சியில் ஐயா முதல்வர்கள் எல்லாருக்கும் வழக்கம் போல் அந்த வணக்கங்கள்லாம் சொல்லிட்டு, இப்பொழுது நடைபெறும் ஆட்சி எனக்கு 108 விமர்சனங்கள் இருந்தாலும் 108 என்ற ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது இந்த அரசு. அதை நான் பாராட்டுகிறேன். பாமர மக்கள் திடீர்னு ஒரு அவசர உதவிக்கு ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணால் உடனே ஆம்புலன்ஸ் வருங்கிறது நல்ல விஷயம். அது ஆக்சுவலாக மத்திய அரசு ஆரம்பித்து வைத்து அதை மத்திய அரசு ஆரம்பித்து வைத்த பல திட்டங்களை தமிழ்நாட்டில் இதே திமுக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் கூட வந்து மக்களுக்கு பலன் இல்லாமல் போயிருக்கிறது. இப்போ ஏற்றுக்கொண்டதை நாம் பாராட்ட வேண்டும். ஏற்றுக்கொள்ளாததை நாம் விமர்சனம் செய்கிறோம். அப்போ ஏற்றுக்கொள்வதை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வரவேற்கணுமா இல்லையா? அதுதானே நியாயம். அந்த வகையில் நான் பேசின போது விழா முடிந்தவுடன் கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து என்கிட்ட, நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு நானும் மற்றவங்களை போலவே ஆவலாக இருந்தேன். ஒரு மாதிரி அதை ஒரு சமானமாக பேசி, அதாவது பேலன்ஸ் பண்ணி சமாளித்து பேசிவிட்டீர்கள், நன்றினார்.
அவர் எனக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அந்த சொன்னதற்காக அது ஒரு முதிய தலைவர் வந்து சொன்னார், மூத்த தலைவர் சொன்னார். எதுக்காக சொன்னோன்னா, நீங்கள் வந்து ஒரு மீடியாவுடைய கடமை எப்படியோ அப்படிதான் அரசியல்வாதிகளுடைய கடமை. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்று பார்த்து நாம் வந்து அந்த பாராட்டுகளை சொல்லவில்லை. கொண்டு வந்த திட்டம் மக்களுக்கு பயன்படக்கூடியது. கண்டிப்பா. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாராட்டுக்கள் வந்து கொண்டு வந்ததற்காக, அதனால வந்து நம்ம அந்த கட்சி சார்பாக போயிட்டோம்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலையும் சீமானும் அவர் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடுவார், இல்லை வந்து இவர் வந்து போட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு பாஜகவுக்கு போயிடுவார், பாஜக கூட்டணிக்கு. இது ரெண்டுமே இல்லை. கண்டிப்பா சார். ஆனா அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தை ஆதரவாக பேசினது வந்து பாத்தீங்கன்னா, சீமானை அவ்வளோ லேசா எடை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு வலிமையான சக்தி அப்படின்றாரு. அப்ப வந்து அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இந்த தேர்தலில் இருக்குன்றத அண்ணாமலை வந்து வெளிப்படையாக மாற்று கட்சியிலிருந்து உடைத்து பேசுகிறார் இல்லையா? உண்மை. அது பேசுவதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், தமிழ்நாட்டில் பேசும் பல அரசியல் தலைவர்களில், ஆளுமைகளில் கருத்தியல் ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு புரியும் வகையில் கொண்டு செல்லக்கூடிய மிகச்சில தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். அதிலே வந்து முன்னிலையில் இருப்பவர் சீமான். இதை நான் எப்படி வந்து நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் இல்லை. உண்மையை சொல்ல போனால் நான் எந்த கட்சியும் சொல்லுவாங்க சில பேர். இப்போ என்னை வந்து கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்னை பாஜக சங்கி ஆர்எஸ்எஸ்காரன். ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் வாசப்படி கூட நான் முயற்சிச்சது இல்லை. அவரவர்கள் சொல்லுவார். இப்போ நான் திமுகவை பாராட்டினா திமுக பக்கம் போயிட்டாருமாங்க, அதிமுகவை பாராட்டினா அதிமுக பக்கம் போயிட்டாருமாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி எங்கே வந்து மக்களின் நன்மை என்ற கருத்தியல் இருக்கிறதோ அங்கே நாம் இருப்போம் என்ற முடிவில் இருக்கிறோம். இப்போ இதே முடிவைத்தான் அதே அந்த ஒரு முனையில் தான் சீமானும் வந்து அரசியல் நடத்துகிறார். அண்ணாமலையும் ஏற்கனவே அப்படி ஒரு கொள்கை கோட்பாட்டில் தான் வந்து வந்துகிட்டு இருக்கார். அப்படி வரக்கூடிய இரண்டு ஆளுமைகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் வந்து அந்த ஒரு ஆதரவை தெரிவித்ததோடு அவருடைய வலிமையை சுட்டிக்காட்டி பேசுகிறார். அது என்ன வலிமை? கட்சியின் வலிமை, அவருடைய ஆளுமையின் வலிமை, வாக்கு வங்கி வலிமையை பற்றி இல்லை. ஏன்னா அப்படி சொன்னால் வந்து அதை மிகைப்படுத்துவதாக ஆகிவிடும். 8.5% வாங்கியிருக்காரு, இந்த தடவை சீமான் 40% வாங்குவார் அப்படின்னு சொன்னதா அண்ணாமலையுடைய கருத்தை சொன்னால் அது வந்து நம்ம திரித்து பேசுகிற மாதிரி ஆகிடும். சீமான் அவர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லை, அப்படி இல்லை, அது இல்லை யதார்த்த கலர். அப்போ அது இல்லை அப்படின்னா வேற என்ன? கருத்தியல் ரீதியாக மிக வலிமையாக இருக்கிறார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு அடையாளப்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது தானே. கருத்தியல் ரீதியாக முதல் இடத்தில், அது கூட வந்து சில சர்வேக்களில் கூட வந்தது. ஏஎன்ஐ அப்புறம் வேற என்னமோ 2-3 சர்வேலாம் வந்தது. வேறு நிகழ்வுகளில் இந்த நிகழ்வுகளும் வந்து நான் பேசியிருக்கேன் மற்ற சேனல்களில். கருத்தியல் ரீதியாக பேசுவதில் நம்பர் 1ல் இருக்காருங்க. ஆங்கில செய்தி சேனல்களே அவற்றை சொல்லியிருந்தேன். ஆமாம் சார். கருத்தியல் ரீதியில் சீமான் வந்து முதலிடத்தில் இருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை அதை வந்து ஆழமாக அதை வந்து ஆராய்ந்து அதை மக்களுக்கு புரிகிற அளவுக்கு இந்த தங்கத்தட்டில் வைத்து கொடுப்பது போல ஒரு அந்த மாதிரி வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். இப்போது நான் வந்து சுத்தமாக வந்து சங்க இலக்கியம்னா என்னன்னே தெரியாத கூட்டத்தில் நான் பாட்டில் புறநானூரை வந்து டப்பா அடிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி விட்டு என்னுடைய திறமையை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மைக்கில் வந்து 3/4 மணி நேரம் புறநானூறு, சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் வரிசையாக வந்து அதெல்லாம் ஒப்பிச்சேன்னு வைங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 10 பேர் உட்காந்துருக்கிறோன்னு அப்படியே நெளிய ஆரம்பித்து 2 பேராக பாத்ரூம் போகிற மாதிரி போயிடுவான் வெளியில். நம்ம யதார்த்தத்தை சொல்கிறோம். அப்போது நாம் பேசும் கருத்து நல்ல கருத்தாக இருந்தாலும் அது மக்களுக்கு புரிகிற வரையில், அதுவும் அந்த மக்கள்னா அந்த கூட்டத்தை பொறுத்து இருக்குது. கல்வி மாநாட்டில் போய் நீங்கள் வந்து கற்றறிந்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுகிறதுக்கும்
ஒரு பாமர மக்கள், கலப்படமான மக்கள், படித்தவர்கள் இருப்பார்கள், படிக்காதவர்கள் இருப்பார்கள், கொஞ்சம் படித்தவர்கள் இருப்பார்கள், இப்படி கிராமத்து மக்கள் இருப்பார்கள். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட போய் பேசும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசணும் இல்லையா? கிராமத்து மக்கள்கிட்ட பேசும்போது கிராமத்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். ஒருத்தரே பேசும்போது அந்த இடம், அதான் இடம் பொருள் ஏவல், அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். அந்த வகையில் பேசக்கூடிய ஒரு தலைவர்களில் முதன்மையான இடத்தில் சீமான் இருக்கிறார். ஏறக்குறைய இணையான அல்லது அடுத்த, நான் ஏன் அந்த அடுத்தன்னு சொல்லும்போது அண்ணாமலையை குறைத்து பேசுவதற்காக சொல்லலை. சீமான் ஒரு கட்சியின் தலைவர். அண்ணாமலை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மாநில தலைவராக இருந்து இன்றும் அந்த கட்சியில் ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுவார். கண்டிப்பா அந்த கட்சிக்கு மோடி, அமித்ஷா இவங்க தான் தலைவர். இப்போ நவீன் நட்பின்னு புதுசாக ஒருத்தரை போட்டிருக்காங்க. இருந்தாலும் அது எப்படி பார்த்தாலும் அது மோடி அமித்ஷா கட்சின்னு சொல்லலாம், பாஜக என்பதை உருவகப்படுத்தும் போது. அண்ணாமலை அந்த மாதிரி சீமான் வகைராவில் அந்த கருத்தியல் ரீதியில் பேசக்கூடிய ஒரு சில தலைவர்களில் தமிழ்நாட்டில் அண்ணாமலையும் இருக்கிறார். கண்டிப்பா சார். அந்த வகையில் இவர்களுக்குள்ள உள்ள புரிதல்னு சொல்லலாம், இல்லை ஒற்றுமைகள்னு சொல்லலாம், ஆதரவுன்னு சொல்லலாம். 3 தான் நீங்கள் சொல்ல முடியும். புரிதல், ஒற்றுமை, ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர ஆதரவு. இருவரும் தமிழ் தேசிய மகன் தான் சொல்றீங்க. அப்படி வரும்பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தை ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல திருப்பு முனை என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார்.